ஒரு பெரிய காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அது ஒரு காலத்தில் ரொம்ப வலிமையான அரசன். ஆனால் வயது ஆக ஆக அதன் வலிமை குறைந்து விட்டது. இப்போது அதனால் வேட்டையாட இயலவில்லை. அதற்கு ஒரு நரி செயலாளராக இருந்தது. அந்த நரியின் வேலை ஒவ்வொரு நாளும் சிங்கத்துக்கு வேட்டையாடி உணவு கொண்டு வருவது. சிங்கம் முதலில் சாப்பிடும், பின்பு மீதியை நரி சாப்பிடும். அப்படித்தான் அவர்கள் நாள்தோறும் வாழ்ந்தனர். ஆனால் ஒரு நாள் சிங்கத்திற்கு பெரிய பசி. கோபத்தில் பயங்கரமாக கர்ஜித்தது. அது நரியை பார்த்து, ஏய் நரி, தினமும் மெலிந்த விலங்குகளையே கொண்டு வருகிறாய். இன்று ஒரு நல்ல பெரிய விலங்காக கொண்டு வா. இல்லை என்றால் இன்று நீதான் எனக்கு உணவு. புரிகிறதா? நரி பயந்து நடுங்கி, அரசே, சரி சரி, உங்களுக்கு இனிமே ரொம்ப சதை நிறைந்த உணவை கொண்டு வருகிறேன். என்று கூறிவிட்டு நரி இரை தேட காட்டுக்கு சென்றது. ஆனால் எங்கு தேடியும் ஒரு விலங்கும் கிடைக்கவில்லை. சிறிது நேரம் கழித்து நரி மிகவும் சோர்ந்து போனது. ஐயையோ, சிங்கத்திடம் இன்று நன்றாக மாட்டிக்கொண்டேன். எங்கு தேடியும் ஒரு உணவும் கிடைக்கவில்லை. இன்று நிச்சயமா என் வாழ்க்கை போச்சு, அவ்வளவுதான். என்று கூறிவிட்டு வரும்பொழுது திடீரென்று நதி அருகே ஒரு கழுதை தென்பட்டது. அது தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் நரியின் கண்கள் மின்மினித்து பளிச்சென பிரகாசித்தது. இதோ சிக்கிட்டான். என்று மகிழ்ச்சியாக சிரித்துக்கொண்டே அது கழுதையிடம் போனது. வணக்கம் கழுதையாரே, உன்னைத்தான் தேடினேன். என்னையா? ஏன்? நமது சிங்க மன்னன் இப்போது வயதாகிவிட்டார். அவருக்கு புதிய அரசர் தேவை அல்லவா? வலிமையான, அழகான, தைரியமான விலங்காக நீ இருக்கிறாய். அதற்காக தான் உன்னை தேடினேன். கழுதை ஆச்சரியமாக, என்னடா இது? நானா அடுத்த மன்னன்? ஆமாம் ஆமாம், ஆனால் விரைவாக வா, இல்லையென்றால் மன்னர் வேற ஒருவரை தேர்ந்தெடுத்து விடுவார். கழுதைக்கு மகிழ்ச்சியில் ஆகாயத்தில் பறந்தது போல இருந்தது. உடனே கழுதை, ஆஹா, நானே ராஜா, உடனே வருகிறேன்.